ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே சீரிஸோட 8th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 7th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான மேன்வா கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். 2 மாதம் ஓடிடுச்சு. நம்ம ஆலன் வீட்டுக்கு ஒரு பெரிய பரிசு பொருள் வருது. டியூக் ஆலியா எஸ்டேட்ல இருந்து ஆலனுக்கு வந்திருக்கு. அதை பார்த்ததும் எவன் கண்ணு ஆச்சரியத்துல விரியுது. அது ஒரு பாட்டில் சர்னட்ஸ் வைன். ஒரு பாட்டில் ஆயிரக்கணக்கான தங்க மதிப்புள்ள அபூர்வமான ஆடம்பரமான சரக்கு. அது இப்படி ஒரு பொக்கிஷத்தை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லைன்னு எவன் பிரமிச்சு போய் சொல்றாரு. ஆலன் கூட வந்த லெட்டரை படிக்கும்போது அந்த பரிசு டியூக் ஆலியா அனுப்புனது இல்ல, லாரியா ஆலியா அனுப்புனதுன்னு புரியுது. அந்த கடைசி பொண்ணு இதை தானே பார்த்து தயார் பண்ணியிருக்கா. ஆலனுக்கு குழப்பம். இவ ஏன் எனக்கு இதை அனுப்பணும்? அவளுக்கு தேவைப்படும் போது உதவ முடியலையேன்னு ஆலன் மனசுல ஒரு கில்ட் இருக்கு. பக்கத்துல இருந்த வேலைக்காரங்கிட்ட இது நிஜமாவே எனக்கு தானான்னு கேட்கிறாரு. ஆமாங்க, டியூக் அவர்களே இதை தயார் பண்ணி உங்ககிட்ட நேரடியா கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த டியூக் அவர்களேங்கிற ஒரு வார்த்தை ஆலனை சிந்திக்க வைக்குது. அவனுக்கு உண்மை புரியுது. அந்த கடைசி பொண்ணு லாரியா இப்ப டியூக் ஆகிட்டா. அடுத்த காட்சியில லாரியா அவளோட ஆபீஸ்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிஸியா இருக்கிறத காட்டுறாங்க. வேலை முடிஞ்சதும் அவ சேர்ல பின்னாடி சாஞ்சி ரெஸ்ட் எடுக்கிறா. 2 மாசம் எவ்வளவு வேகமா ஓடிடுச்சுன்னு மெதுவா சொல்றா. அவங்க அப்பா உடம்பு முடியாம இருந்ததுக்கு அப்புறம் சக்சஷன் செராமனி நடந்து அவ அதிகாரப்பூர்வமா டியூக் ஆகிட்டா. முன்னாடி எல்லாம் இந்த ஆபீஸுக்குள்ள கூட என்னால நுழைய முடியாதுன்னு அவ நினைச்சு பாக்குறா. அவ கூட பிறந்தவங்க சாவு அவ்வளவு திடீர்னு நடந்ததால யார் மேலேயும் சந்தேகம் வரல. அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு பலமான அலிபி இருந்தது. அவ அப்போ பால் பார்ட்டியில இருந்தா. அப்போ அவளோட ரகசிய அமைப்பை அவ அக்கா அண்ணனுங்க அழிச்சிட்டதால அவ வீட்டுக்கு திரும்பும்போது கையில எந்த அதிகாரமும் இல்லாம தான் வந்தா. ஆனா ஆலன் எவ்வளவு ஆழமா எல்லாத்தையும் கணிச்சிருக்காருன்னு அவளுக்கு இப்போ புரியுது. மேலோட்டமா பார்த்தா அவ கெஞ்சினப்போ அலட்சியமா மறுத்தாரு. ஆனா திரைக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கச்சிதமா சுத்தம் பண்ணிட்டாரு. எதிர்காலத்தை எவ்வளவு தூரம் யோசிச்சு இவர் பிளான் பண்ணியிருக்காருன்னு அவ ஆச்சரியப்படுறா. அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு அவ அப்பாவோட புனரல் பத்தி கூட அவ ஆலன் கிட்ட சொல்லல. இருந்தாலும் அவர் உதவி இருக்காரு. அவருக்கு இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. அவரோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிக்கு ஆலியா குடும்பம் தேவைப்படுது. அவ மற்ற துணை குரூப்புகள் எல்லாத்தையும் வெற்றிகரமா ஆலியா குடும்பத்துக்கே கீழே கொண்டு வந்தாலும் ஆலன் அவரோட அமைதியான முகத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. இதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அவருக்கு அவகிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வேணும். பேலசியோ பிசினஸ் திறமையால ஷேடோ உலகத்துல உயர்ந்தவர். அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவகிட்ட இருக்குன்னா அது நிழல்ல இருந்து அரசியல் மேடையை கையாளுற திறமை தான். இப்போதைக்கு அவருக்கு ஆலியாங்கிற பேரு தேவை. செய்ய வேண்டியதுல கவனம் செலுத்த அவ முடிவு பண்றா. அந்த பெரிய மனுஷன் சீக்கிரமே தன்னை தொடர்பு கொள்ளுவார்னு நம்புறா. அவ நன்றி கடனா அனுப்புன பரிசை அவர் ஏத்திருப்பார்னு நம்புறா. காட்சி மாறுது. ஆலன் தன்னோட அறையில இருக்காரு. லாரியாவோட வேலைக்காரன் தலை வணங்கி நான் கிளம்புறேன்னு சொல்றான். ஆலன் சிலையாய் நின்று யோசனையில் இருக்காரு. அந்த செய்தியை அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு காலத்துல கொலை மிரட்டலுக்கு பயந்துட்டு இருந்த லாரியா இப்ப டியூக் ஆகிட்டாங்கிறத அவரால் நம்ப முடியல. எவன் அவரோட குழப்பமான முகத்தை பார்த்துட்டு இவருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. சில மாசங்கள் ஓடுது. இந்த கதை ஒரிஜினல் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு விவரிக்கிறாங்க. எவன் உற்சாகமா உள்ள வராரு. ஆலன் யங் மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு உடனே கவுண்ட்னு கூப்பிடுறாரு. ஆலன் அமைதியா இன்னும் பதவி ஏற்கும் விழா நடக்கலையேன்னு சொல்றாரு. ஆனா 1 வருஷம் ஓடினதால அப்படி கூப்பிடுறதுல தப்பு இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி சொன்னாலும் அவருக்கு ஒரு பெருமூச்சு வருது. தான் என்னைக்குமே கவுண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணலையேன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் இப்போ இதுக்கு பழகிட்டதால இந்த நோபல் அந்தஸ்தை வச்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்றாரு. அப்போ உட்டியா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு எவன் கொடுக்கறாரு. அதே யோசனையோட வாங்குற ஆலன் லியோவை கொன்ன அந்த கொலைகாரங்க பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்கிறாரு.
2 பேரும் லைப்ரரிக்குள்ள போறாங்க. சீட்ல உட்காந்துக்கிட்டு இன்னும் எதுவும் தெரிய வரலன்னு எவன் பதில் சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கில்டு இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவன் ஆர்வமா ஆலனை பார்த்து உங்களோட அடுத்த கோல் என்னன்னு கேட்குறாரு. பழி வாங்குறது அவரோட நோக்கம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த பெரிய லைப்ரரியில அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஆலன் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. ஒரிஜினல் கேம் விட இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மாறுறதுக்கு காரணம் அவரோட செயல்களால் ஏற்பட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் புரிஞ்சுக்கிறாரு. இதை ஏத்துக்கிட்டு எதிர்பாராதது எது நடந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அவரை கவனிக்கிற எவன் திடீர்னு நீங்க ஒரு உண்மையான கவுண்ட் மாதிரியே பேசுறீங்கன்னு கமெண்ட் அடிக்கிறாரு. ஆலன் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு விடுறாரு. ஆனா அவர் கவனம் கையில இருக்கிற லெட்டர் மேல திரும்புது. உட்டியா இந்த தடவை என்ன எழுதியிருப்பாருன்னு ஆர்வம் வருது. லெட்டரை பிரிச்சு படிக்கிறாரு. உட்டியா ரொம்ப பாசமா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஆரம்பிச்சு எழுதியிருக்கா. வழக்கம் போல அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்களாம். தாஸோட பப்பட் ஷோ இப்ப ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்துருச்சு. ஜியோலா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதையும் கத்துக்கிறதையும் விரும்புறா. ரினா அமைதியா நாள் முழுக்க புத்தகம் படிக்கிறா. புதுசா எதையாவது செய்யறா. ரோடன் புதுசா தோட்டம் போடுறத ஒரு பொழுதுபோக்கா மாத்திக்கிறான்னு எழுதியிருக்கா. ஆலன் படிக்கும்போது அவர் முகத்துல ஒரு மென்மையான புன்னகை. மாசம் மாசம் செய்திகளை பரிமாறிக்கிறது அவருக்கு பழகி போன ஒரு பொக்கிஷமான விஷயமா மாறிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வரும்போதெல்லாம் அவர் மனசு கதகதப்பா உணருது. அவங்க முகத்தை கூட அவர் பார்த்ததில்லை. இருந்தாலும் அவங்க நல்லா வளர்றாங்கன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு நிம்மதி. அந்த சிரிப்பை அவரால் அடக்க முடியல. மேலும் யோசிக்கும் போது ஒரு விஷயம் புரியுது. அந்த 5 பேரும் அந்த குழந்தைகள் இப்போ பெரிய பசங்களா ஆகியிருப்பாங்க. எவன் அவரோட முக மாற்றத்தை பார்த்துட்டு அவங்க இப்போ சமூகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு. சில பேர் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே ஆர்ஃபனேஜை விட்டு போயிட்டாங்களாம். ஆலன் யாரையெல்லாம் காப்பாற்ற சொன்னாரோ அவங்க எல்லாம் இப்போ அந்த வயசை அடைஞ்சிட்டாங்க. ஆர்ஃபனேஜில் இருந்த அந்த 5 பேரும் இப்போ சின்ன பலவீனமான குழந்தைகள் இல்லைன்னு ஆலன் உணர்றாரு. அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்கள விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அமைதியா ஒத்துக்கிறாரு. எவனுக்கு ஆச்சரியம், அவங்க காயப்படுவாங்கன்னு சொல்லித்தானே ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னு ஞாபகப்படுத்துறாரு. ஆனா ஆலன் அமைதியா காரணம் சொல்றாரு. இனிமே அப்படி வச்சிருக்க தேவையில்லை, அவங்கள போக சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க டெட்லி சீன்ஸ் விழித்து கொள்ளாத அளவுக்கு நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். அதனால அவங்க இனிமே நல்லா இருப்பாங்கன்னு தனக்குத்தானே நினைச்சுக்கிறாரு. எவனும் ஒத்துக்கிறாரு. அவங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதால அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு சொல்றாரு. ஆலனோட சிந்தனை ஒரிஜினல் கேம் அறிவை நோக்கி போகுது. ஒவ்வொரு பாஸ் பேட்டிலுக்கும் ஒரு கதை சுருக்கம் இருக்கும். உட்டியாவுக்கு ஃபைட் திறமை உண்டு. தாஸுக்கு ஸ்வாட் வீச்சு திறமை, ரினாக்கு படிப்பு திறமை, ஜியோராங்குக்கு சண்டை போடும் திறமை, ரிடானுக்கு அபோஸ்டில் திறமை. அவங்க திறமைய சரியான துறையில பயன்படுத்தினா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் பிளான்னு நினைக்கும் போது அவருக்கு திருப்தியா இருக்கு. உறுதியோட முடிவு பண்றாரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசை கொடுத்து அனுப்பணும். எப்படியும் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். சாயங்காலம் ஆகுது. அன்னைக்கு அவரோட வேலைகள் ஒரு வழியா முடியுது. எவன் ரெஸ்ட் எடுத்து நிம்மதியா மூச்சு விடுறாரு. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆலன் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புறாரு. அந்த அமைதியான ஆபீஸ்ல தனியா இருக்கும்போது ஆலன் தனக்குத்தானே சிரிச்சுக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பெரிய ஆளாகி செல்வாக்கு மிக்கவங்களா மாறினது எனக்கு பதிலுக்கு ஏதாவது தருவாங்களான்னு ஒரு ஆசை. அவரோட லெட்டர் அந்த குழந்தைகளை உலகத்துக்குள்ள நம்பிக்கையோட அடியெடுத்து வைக்க வழிகாட்டம்னு அவர் நம்புறாரு. அடுத்த காட்சியில உட்டிய ஆலன் அனுப்பின புது லெட்டரை வாங்குறா. எல்லாரையும் கூப்பிடுறா. உத்தரவுகள் வந்திருக்குன்னு அறிவிக்கிறா. ஆனா இந்த தடவை செய்தி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்திருக்கு. இந்த குரூப் அமைதியாகுது. ஒவ்வொருத்தரும் அவங்க லெட்டரை பிரிச்சு ரொம்ப கவனமா படிக்கிறாங்க. ஜியோலா மட்டும் அவளோட உற்சாகத்தை அடக்க முடியல. அவ கண்ணு ஜொலிக்குது. அவ ஆவலா லெட்டரை பிரிக்கிறா. இது அவங்களோட விதியில இன்னொரு சாப்டரோட தொடக்கம். அதே நேரத்துல உட்டியாவும் ஆலன் அனுப்பின லெட்டரை படிச்சு முடிக்கிறா. அவ உற்சாகமா எல்லார்கிட்டையும் அறிவிக்கிறா. புது உத்தரவுகள் வந்திருக்கு. இந்த முறை ஆலன் தனித்தனியா அனுப்புனது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனா மத்தவங்க லெட்டரை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உட்டியா ஒரு யோசனையை சொல்றா. நாம போன தடவை வந்த லெட்டரையும் சேர்த்து படிக்கணும் சொல்றா. ஏன்னா இந்த புது உத்தரவு ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒண்ணு. ஜியோலா ரொம்ப கியூட்டா போன லெட்டரை படிக்க உஷாவால மட்டும்தானே முடிஞ்சதுன்னு சொல்றா. இந்த தடவை ஆலன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அப்படின்னா நாம எல்லாரும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவரே முடிவு பண்ணியிருக்காருன்னு உஷா விளக்குறா. ஆலன் எழுதின லெட்டர் ஜியோலா மற்றவங்களையும் கியூரியஸ் கிட்டனா மாறிடுச்சு.
ஜியோலா திக்கி திணறி ஆலன் அனுப்பின மெசேஜோட முதல் வரியை படிக்கிறா. கடைசியா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய திறமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. கேட்க சாதாரண பேச்சு மாதிரி தான் இருக்குன்னு ரினே கமெண்ட் அடிக்கிறா. ஆனா உஷா சிரிக்கிறா. ஆலன் வேணும்னே ஆரம்பத்தை எளிமையா வச்சிருக்காருன்னு அவளுக்கு புரியுது. அந்த வாழ்த்து லெட்டருக்கு அப்புறம் அவர் கொடுத்த முதல் உண்மையான உத்தரவு இதுதான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.